இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சு நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் என்னன்னா 369. இந்த 369ன்றத நான் எப்படி வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்றதுன்றதே பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ இத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. நிறைய இன்டர்நெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு டெம்ப்ளேட் மாதிரியே அவைலபிளாக இருக்குது. அது பணத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப், மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாவே இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்டாக கிடைக்குது. இருந்தாலும் ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 369 அதுலேயே தெரிஞ்சிருது. இது வந்து ஒரு டெஸ்லா மெத்தட். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் 369 அப்படின்னு சொல்லும்போது என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறீங்க, அதை தான் நீங்கள் வந்து காலையில் எழுத போறீங்க. அதாவது அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிற நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த டைம். அதுல ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது 3 டைம்ஸ் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க. அடுத்தது 6 டைம்ஸ். 6 டைம்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல, அதாவது ஒரு 6 ஹவர்ஸ் கேப் விட்டுக்கோங்களேன். மார்னிங்ல இருந்து எழுதின டைம்ல இருந்து ஒரு 6 ஹவர்ஸ் கேப் விட்டுட்டு 6 டைம்ஸ் வந்து உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத எழுதணும். அதாவது எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு காலையில எழுதியிருக்கீங்க. அந்த பணத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கங்கறத ஒரு இன்டென்ஷனா நீங்க வச்சுக்கோங்க. அதை வந்து எழுதுங்க. அஃபர்மேஷன்ஸ் எழுதணும். அஃபர்மேஷன் சொல்லும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ண அலைகளை உருவாக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி எழுதிக்கோங்க. அடுத்தது 9 டைம்ஸ். 9 டைம்ஸ் வந்து நைட் எழுதும்போது இங்க தான் வந்துட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஃபுல் ஃப்ளெட்ஜா வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த 9 டைம்ஸ், அதாவது 9 முறை நீங்க எழுதும்போது தான் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்றீங்க. கிராட்டிடியூட். அந்த வார்த்தைகள் இருக்க மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் 9 முறை நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்களோட எண்ண அலைகளை வந்து இது மாற்றி அமைக்குது. ரீவயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேரே வந்து டெஸ்லா மெத்தட். இதை கண்டுபிடிச்ச ஒரு நேம் வந்து டெஸ்லா. ஸோ வந்து அதனால தான் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து இன்னமும் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து ஃபேமஸா இருக்கு. சரி, 369 பத்தி பேசிட்டு இருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல 369 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.